ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் காரக்குழம்பு பண்ணலாமா? அதுக்கு 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி கட் பண்ணியாச்சு. அடுத்து 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்து இதை அடுப்பில் வச்சுக்கலாமா? அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அரைக்கணும். இது இப்படி இருக்கட்டும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. அடுத்து குழம்பு ரெடி பண்ணலாமா? அடுத்து அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, அடுத்து இங்கே பாருங்கள், நான் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்காய் சீசன், அதனால் நிச்சயமாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரப்பி விடணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம மசாலா சேர்த்து விட்டுருவோம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். அவ்வளவுதான். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. குழம்பு கொதிச்சு வரட்டும். ஃபைனலாக நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி தண்ணி இருக்கு இல்லையா, தேங்காய் அரைச்ச மிக்ஸி தண்ணி, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு முறை கலந்து விடுங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான முருங்கைக்காய் காரக்குழம்பு தயார். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். முருங்கைக்காய் யாருக்கு பிடிக்கும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.